Hello students. இப்போ இந்த செஷனில் நம்ம ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். நார்மல் ஆப்ரேட்டர்ஸ், இந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், இது நிறைய எல்லா லாங்குவேஜ்லேயும் C++, ஜாவா எல்லாத்துலேயும் இருக்குது. ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது பைத்தானில் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மாதிரி ரெண்டு ஆப்ரேட்டர்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், இன்னொன்று மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒர்க் ஆகும். நார்மல் வேரியபிள் இல்லாமல் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும்போது அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லிஸ்ட்டு, டியூப்புள் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்காக பார்க்க போகிறோன்னா, குரூப் ஆஃப் வேல்யூஸ்க்காக. குரூப் ஆஃப் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக லிஸ்ட்டு, டியூப்புள் அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸில் ஒர்க் ஆகக்கூடியது தான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். அப்போ நார்மல் வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ A = 10, B = 10, C = Aன்னு கொடுத்துருக்கு. இதில் இது அப்ளை ஆகாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டு நம்மளுக்கு சரியானபடி கிடைக்கல, சரியானபடி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டோடைய சிமிலாரிட்டி, ஐடென்டிட்டி, அதை பொறுத்து தான் ஒர்க் ஆகணும். ஆப்ஜெக்டோட ஐடென்டிட்டி பார்த்திங்கன்னா ஏக்கும் சிக்கும் தான் இருக்குது. ஏன்னா ஏவோட வேல்யூ தான் நம்ம சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பி ட்ரூன்னு சொல்லி காமிக்குது. A is B அப்படின்னு நம்ம போட்டுறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரூன்னு காமிக்குது. A is B ட்ரூன்னு வந்திருக்கு பாருங்கள். அப்படின்னா இது ஐடென்டிட்டி இல்லாத ஒன்றையும் இங்கே அவுட்புட்டு ட்ரூன்னு சொல்லி காமிக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இதில் ஒர்க் ஆகலை, வேரியபிள்ஸில் ஒர்க் ஆகலை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம கொடுக்குறது தான் இந்த லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒய்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது Z = X. அப்போ எக்ஸோட வேல்யூவை எக்ஸுங்கிற லிஸ்ட்டை இசட்டில் அசைன் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் எக்ஸுக்கு பதிலாக இசட் அலைஸ் நேமாக ஒர்க் ஆகும் எக்ஸுக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் X is Z அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். X is Z அப்படின்னு சொல்லி ஈஸுங்கிறது ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி X is Y அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அடுத்தது. ஏன்னா எக்ஸுங்கிறது வேறு ஆப்ஜெக்ட்டு, ஒய்ங்கிறது வேறு ஆப்ஜெக்ட்டு. இங்கே கண்டிப்பாக ட்ரூ வராது, ஃபால்ஸ் தான் வரும். X is Zன்னு கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். ஏன்னா எக்ஸை தான் நம்ம இசட்டில் அசைன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும். X is Z ட்ரூன்னு வந்திருக்கு, X is Y ஃபால்ஸ்னு வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இசட்டுக்கும் எக்ஸுக்கும் சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் எக்ஸுங்கிறது வேறு ஆப்ஜெக்ட்டு, ஒய்ங்கிறது வேறு ஆப்ஜெக்ட். அதில் தான் நம்மளுக்கு ட்ரூ, ஃபால்ஸுன்னு சொல்லி அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ ஐடென்டிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே நம்மளுக்கு ரிசல்ட்டு ட்ரூன்னு கிடைக்குது. ஐடென்டிட்டி இல்லாத ஆப்ஜெக்ட்ஸில் நம்மளுக்கு ஃபால்ஸுன்னு கிடைக்குது. ஸோ ரெண்டு லிஸ்ட்லேயுமே ஒரே மாதிரி கண்டென்ட் தான் இருக்குது. இதுலேயும் 1,2, இதுலேயும் 1,2, எக்ஸ்லேயும் 1,2, ஒய்லேயும் 1,2. பட் ஆனால் எக்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் வேறு, ஒய்ங்கிற ஆப்ஜெக்ட் வேறு. செப்பரேட் மெமரி லொக்கேஷன்ஸ் அலோகேட் ஆகும் எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஆனால் இசட்டுக்கு அப்படி இல்லை. எக்ஸோட மெமரி லொக்கேஷன் தான் இசட்டுக்கு அலோகேட் ஆகுது. அதனால தான் அங்கே ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி X is Zன்னு கொடுக்கும்போது ட்ரூன்னு வருது. இதை நம்ம இன்னொரு ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இருக்குது. அதான் X is not, ஈஸ் இருக்கிற மாதிரி ஈஸ் நாட் இருக்குது. X is not Z அப்படின்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், கீவேர்ட்ஸ்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஈஸ் நாட்டெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸுக்குன்னு ஆரஞ்சு கலர் இந்த பைத்தான் எடிட்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர். ஸ்ட்ரிங்கு பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஸ்ட்ரிங்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸ்குள்ளே கொடுத்தலாம் ஸ்ட்ரிங்கு. X is not Y, X is not Z, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே X is Y, X is Z இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸ்ட்ரிங்கெல்லாம் கலரை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ X is not Z அப்படின்னு நான் கொடுக்குறேன், கிடையாது. ஏன்னா தட் இஸ் ஃபால்ஸ். அதனால் ஃபால்ஸ்னு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா X is not Yன்னு கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ட்ரூ. எக்ஸும் ஒய்யும் சேம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சிமிலாரிட்டி அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ட்ரூன்னு கிடச்சிரும்.
ஸோ எக்ஸ் இஸ் நாட் இசட் வந்து ஃபால்ஸ், எக்ஸ் இஸ் நாட் ஒய் வந்து ட்ரூ. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பார்க்குறோம். ஒன்று ஈஸ், இன்னொன்று ஈஸ் நாட். இந்த சிமிலாரிட்டி இருக்கிறதுனால மெமரி லொக்கேஷனில் சேமாக இருந்ததுன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரே மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கிச்சுன்னா அந்த இடத்துல சிமிலாரிட்டி இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரூன்னு வருது, இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்டுள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணுறதுக்கு தான் இன் நாட் இன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம். இப்போ ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். R = 1 2 3 1, 2, 3 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தா லிஸ்ட்டு. இப்போ 1 in Rன்னு கொடுக்குறோம். 1 in R 1 2 3ல் 1 இருக்குது இல்லையா? ஸோ 1 in Rங்கிறது ட்ரூங்கிற மெசேஜை கொடுக்கும். அடுத்தது 5 not in R அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், அதுவும் ட்ரூன்னு தான் கிடைக்கும். 5 not in R, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 5 இல்லைன்னு சொல்கிறோம், அப்போ அதுவும் ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு ஒன் நாம் இப்போ அடுத்து என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட் இல்லாத எலமெண்ட்டை இருக்கிற மாதிரி காட்டுறோம். 6 in Rன்னு கொடுக்குறோம். 6 in R, ஆறுங்கிறது லிஸ்ட்டு, 6ங்கிறது எலமெண்ட்டு. 6 in Rன்னு சொல்கிறோம், இல்லை 6ங்கிற எலமெண்ட் இல்லை, அப்போ அதுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஸோ இல்லாத எலமெண்ட்டை இருக்குதுன்னு சொன்னால் அது ஃபால்ஸ்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன் நாட் இன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். 6 in R பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்னு வந்துடுது. ஸோ ஒரு எலமெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் ட்ரூ, இன் வழியாக செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாட் இன் வந்து இல்லாத எலமெண்ட்டு இன்னு சொன்னான்னா அது என்ன ஃபால்ஸ்னு சொல்லும். 6 in Rன்னு சொல்கிறோம், என்ன காரணம்? 6 இல்லை, அப்போ அதனால் என்ன மெசேஜ் வருது? ஃபால்ஸ் வருது. ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.